ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிமுலேஷன். இந்த சிமுலேஷன்ன்றது வந்துட்டு நீங்கள் ஒரு சில இடத்துல ரேராக கேட்டிருக்கலாம். நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம யாராவது சொல்லி கேட்டிருப்போம். நம்ம சயின்ஸில் கூட சொல்லுவோம். நம்ம சயின்ஸில் எப்படி நம்ம பிளானட்டை தாண்டி நம்ம பிக் பேங் தியரி, குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் பேசுகிறோம்ல, அது சில பிளானட்ஸு, கேலக்ஸி, மல்டி யூனிவர்ஸ், சில இதில் நன்மகத்தன்மையான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இந்த டாபிக் இருக்குல்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கும்போது. இது உண்மையாக இல்லை பொய்யான்றதை விட இதை பற்றி இதை பற்றி கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதில் ஒரு சில விஷயங்கள் தான் உங்களை நான் பேச போகிறேன். அதான் எப்படி இருக்க போது, வாங்க எப்படி குழப்பலாம். அதை கான்செப்டாக இதை பிரித்தோம்னா, சிமுலேஷன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேம் விளாட்றோம், பப்ஜி விளாட்றோம். பப்ஜி அந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றோம். அதில் வர நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல, அங்கே நம்ம குதிக்கிறோம், கன் எடுக்கிறோம், ஓடுறோம், ஒரு கடல் வருது. கடலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிச் ஆகிட்டே இருப்பீங்க. அதாவது ஓன் இடத்துலேயே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பக்கம் போக முடியாது. அங்கே ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, பப்ஜிக்குள்ளே ஒரு மேப்புக்குள்ளே இந்த வேர்ல்டு காட்டுறாங்களா, அந்த வேர்ல்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் எங்கேனாலும் போக முடியும், வண்டி ஓட்ட முடியும், நடக்க முடியும், சுட முடியும், நிற்க முடியும் அப்படின்றது தான் இருக்கு இல்லையா. சேம் கான்செப்டை கொஞ்சம் நமக்கு இந்த நம்ம வாழ்கிற இந்த பூமியில் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். நம்ம இருக்கோம், நம்ம பூமி இருக்குது, நம்ம ஃபேஸ்க்கு போய் போகிறோம், ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அங்கே நீங்கள் இந்த மூன் லேண்டிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு யூஎஸ்ஏ போயிட்டு வந்தது ஃபேக்கு தான். அது ஒரு டேரக்ஷனை வச்சு எடுத்தாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க அந்த டைம். அப்புறம் இதெல்லாமே தியரியாலாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே நிலாவே தாண்டி நிறைய ஸ்டார்ஸு, நிறைய பிளானட்ஸு, பூமி மேலே நிறைய பிளானட்ஸ் இருக்குது, மார்ஸ் இருக்குது, சூரிய குடும்பத்தில் நம்ம ஒரு இது இல்லையா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மல்டி யூனிவர்ஸ் இருக்குது, நிறைய கேலக்ஸி. இந்த கேலக்ஸியில் ஒரு தூள் கூட இல்லை, நம்ம ஒரு பூமி நம்ம ஒரு தூளும் கிடையாது. அதை விட சின்னதாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆக்டம் சொல்லுவாங்களா, கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு இதுதான் பூமி. அந்த அளவுக்கு இருக்கிறதுல நம்ம ஒரு டிஸ்டன்ட் இருக்குது. அதை தாண்டி நம்ம நினச்சாலுமே மேலே போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம், நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையே சிமுலேஷன். அதாவது நம்மளை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது என்னடா அது படத்தில் வர்றதெல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஹாலிவுட் படத்துலையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் படம், அப்புறம் இன்செப்ஷன்லாம் கனவுக்குள்ளே கனவு போயிட்டு வர மாதிரி இருக்கும். பிளேட் ரன்னரு, இப்படிப்பட்ட படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பூமி இருக்குன்னா அதை யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்மளாம் வீடியோ கேம்ஸில் வர்ற கேரக்டர்ஸு அப்படின்லாம் இருக்கும் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா. இந்த டாபிக் அதாவது இதுக்கிட்ட இன்னும் ரிலேட்டடாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கும் போது தான் ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை கேட்கும்போது. நம்ம இருக்கோம், நமக்கு புரியுது, நம்ம ஏதோ நம்ம ஒரு பூமியில் இருக்கோம். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் ஹிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லிவிடாமல் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது, டைம் ட்ராவலோ, தேஜாவு நடக்கிறதோ, டைம் லூப்பில் நடக்கிறதோ, இதெல்லாம் ஆன்சர் சயின்ஸாலும் சரி, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பின்னாடி எடுத்து பார்த்தாலும் சரி, யாரோ சொல்லியிருந்தாலும் சரி, ஆன்சர் இல்லாமல் தான் விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு சிமுலேஷன்ன்றது இன்னும் நம்பப்படுது. இப்போது தேஜாவு இருக்குது. தேஜாவு நம்ம ஒன்று நடந்துருச்சு, இப்போ இது எனக்கு நடந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு, திருப்பி எனக்கு அதே நடக்கு செகண்ட் டைம், ஆனால் அதே இது நடக்கு எனக்கு. இது கிளிச்சும்பாங்களாம். அதாவது சிமுலேஷனில் இது கான்செப்டில் இது ஒரு கிளிச். எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஓடும்போது உங்களுக்கு ஸ்டாப்பு எண்டு வந்துருச்சு. அந்த எண்டுக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் நின்ன இடத்துலேயே பண்ணுறீங்கல்ல, நின்ன இடத்துலேயே பண்ணும்போது ரிவர்ஸில் திருப்பி அதே தான் பண்ணுறீங்கன்றது தான் அந்த தேஜாவு கான்செப்ட். நடந்தது தான் திருப்பி நடக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் இப்போ இந்த டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா சிமுலேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கேரக்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சாப்பிட்ணும், நீங்கள் அதாவது என்ன ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் அதாவது யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட எது பேசக்கூடாது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் மேலா ஃபீமேலா, நீங்கள் எந்த மாதிரி நடக்கணும், இப்படிலாம் கேமில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஜிடிஏ எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஜிடிஏ கேமில் நம்ம ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இங்கே கார்லேயோ கடல்லையோ குதிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. அந்த கேமில் நீங்கள் அங்கேயே தான் நிற்பீங்க. அதுக்கு அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான்
உலகத்தையுமே அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லப்படுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு அவர் அப்படி தான் சொல்கிறார். ஒரு இன்டர்வியூ கூட இப்போ இல்லை, ஒரு 2016, 17 டைமில் வந்து இன்டர்வியூ கூட வந்து நம்மளும் சிமுலேஷனில் தான் வாழ்கிறோம் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா யூனிவர்ஸாக பார்த்தா எவ்வளோ பெரிய மல்டி யூனிவர்ஸ் நம்ம இருக்கோம், எத்தனை உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இத்தனை உயிரினங்கள் நம்ம ஒரு இது கூட கிடையாது, ஒரு என்ன சொல்ல, ஒரு தாட்டு கூட கிடையாது அப்படின்றாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் அது நிறைய சேனல்ஸ் எடுத்து பேசுகிறாங்க, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸில் போடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒருவேளை இருக்குமோ நமக்கே ஒரு சின்னதாக ஒரு டவுட்டு எனக்கு எக்ஸைட் ஆகிடுச்சு. ஆமாம்ல அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்கும்போது நம்பகத்தன்மை இல்லாமல் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம இதுதான் பண்ணணும், நம்ம இதுதான் பண்ணுறோம், நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போது ஹியூமன் எவல்யூஷன் ஆனதுலேருந்து ஒரு தீயை பார்த்துங்க பயந்தேன் அதே நம்ம தான். இது பண்ணுறோம், ஒன்று தயாரிக்கிறோம், நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எங்கேருந்து எங்கே வந்தோமோ இதுக்கப்புறம் எங்கே போகிறோமோன்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அது எதனால் நடக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்சில் ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி எவல்யூஷன் ஆகி இன்னும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த ஃபோனு கூட பார்த்திங்கன்னா, ஃபோனு நெட்வொர்க்கு இதை க்ரியேட் பண்ணவங்க, இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒருத்தங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு சொல்லுது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கான்செப்ட் தான் சிமுலேஷன். அப்படி நம்ம யாராவது கண்ட்ரோல் ஒரு ஒரு இது சொல்கிறேனே, ஒரு வேளை இருந்தால் நம்மளை யாரை கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? அந்த மாதிரி தோணுது. நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னையா பண்ண போகிறான் அப்படிலாம் தோணும்ல. உங்களுக்கு இந்த டாப்பிக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்து நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியானது அன்சால்வ்டு ஸ்டோரியெல்லாம் பேசுகிறதுலாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். ஓகே, இவ்வளோதாங்க நான் சொல்ல நினச்சது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.